கேரளா கல் குடிச்சேன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும். இன்னும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கல்லு குடிக்கிறீங்க. சீரியஸா குடிக்க எனக்கு தலை சுத்துது பிடிக்கல. Lexco Holidays presents Behind With Celebrity Home Tour. நீங்க என்ன லவ்வா அரேஞ்ச்டா எப்படி ஐடியா இருக்கா? அரேஞ்ச் கண்டிப்பா இருக்காது. அது எப்படி இருக்கும்? குதிச்சதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு வரலாம். இனிமே எனக்கு 28 வயசாச்சு. நான் எனக்கு இன்னெல்லாம் முடியாது. விஷால நான் இன்டர்வியூ பண்ணும்பொழுது நீங்க எதுக்கு அவனை சுறுசுறுன்னு உருட்டி கேட்டேன்னு அன்னைக்கு உங்க மேல கோவம் வந்துருச்சு. அந்த அவரை நான் கேள்வி கேட்டேன். இந்த இவருக்கு ஏன் கோவம்? அது உங்க கேள்வி கொஞ்சம் எனக்கு ஏன்னா என் ஹவுஸ் வார்மிங்கெல்லாம் அவர் வந்திருந்தா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவர்கிட்ட பேசலாம். அது நல்லா இருக்கு அழகா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா இப்போதைக்கு. அப்ப இந்த சீசன் போறீங்களா திருப்பியும்? கூப்பிட்டா மேபி நான் போகும். தனி தில்லு தாங்க. மிஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லை. நான் எதுவும் மிஸ் பண்ணலாம். நான் ஹாப்பியா இருந்தேன். அடிபட்டிருக்க இனி அந்த அடியெல்லாம் பட முடியாது. அதனால ரொம்ப தெளிவா இருக்க. என்னையே நான் தூக்கி கொடுப்பா. அது திருப்பி எனக்கு பெயினா வரேன்னா எனக்கு தெம்பு இல்லப்பா. வாங்க உங்களுக்கு தான் என்னது கேரளா கல்லு. கல்லு தெரியாதா? கல்லு கேள்விப்பட்டிருக்கு. கேரளா கல்லு மோரு. இது வந்து கேரளா கல்லு குடிச்சேன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும். இன்னும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கல்லு குடிக்கிறீங்க. கேரளா லீகல் தான். ஆமா எனக்கு வேண்டாம். உங்களுக்கு குடுக்கதான் கூப்பிட்டா. பக்கத்துல இல்ல கொஞ்சம் இது மட்டும். அவங்க வேணும் சொன்ன கல் எடுக்குது. ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் குடிங்க. எனக்கு வேண்டாம். இது இங்க பிரச்சனை இல்ல. கேரளாவில் கல்லு பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் தலை இது மட்டும் கட்ட கொஞ்சம் தலை சுத்தோலும். கல்லு பிரச்சனை இல்ல ஓகே. பட் ஏன் அதை ரெக்கார்ட் பண்றாங்க? கல்லு கேரளா கல்லு உங்களுக்கு கொடுக்கறது வேண்டாம். எதுக்கு? இப்பதான் நம்ம இன்டர்வியூ நல்லா முடிச்சிருக்கோம். ஏதாவது பேக் ஃபயர் ஆகும் உங்களுக்கு. வேண்டாம் இட்ஸ் ஓகே. இங்க லீகலா நீங்களும் குடிச்சா ஓகே ஆயிடும். தலை சுத்தது பிடிக்கல. நம்ம கொஞ்சம் சாஞ்சு நிக்கலாம். இல்ல சீரியஸா வேண்டாம். சீரியஸா சொல்றேன் வேண்டாம். என்னடா பண்றீங்க? சரி நீங்க ஒரே வாங்க பாப்போம். எனக்கு வேணாம். இல்ல கேரளா வந்துட்டு இது குடிக்காம இது குடிச்சேன்னா தான் கேரளா விட்டே உங்களுக்கு போகும். ஐயோ நிஜமா சொல்றேன். நான் குடிக்க மாட்டேன். நிஜமா சீரியஸா. இது கல்லு மாதிரி இல்லையே. நானி ஏங்க கல்லா இப்படி குடிக்கும்? கல்லா அப்படி குடிக்கும். குடிங்க ஒரு சிப். இல்ல கல்லு இல்ல. என்ன பிராங்க் பண்றீங்க? கொய்யாலே டேய் என்னடா பண்றீங்க? பிராங்க் பண்ணி இதுக்கு ரீசன் நான் கிடையாது. இது ஆக்சுவலி தேங்காய் பால். எனக்கு புரியல எந்த கேப்ல இந்த பிராங்க் டிசைட் பண்ணாங்க. அது உங்களுக்கு பிறந்த நாள் எல்லாம் வருது இல்ல, அதனால நாங்க ஏதாவது பண்ணலாமேன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் சாப்பிடுதா ஓகே. என்னன்னு இதை பார்த்தாலே மோர் மாதிரி இருக்கு. நான் வேற ஒரிஜினலுக்கு போய் சைடுல சாதிக்கிறேன். ஐயோ இது கல்லு கிடையாது. சொல்லுங்க. ஆமா இது கல்லு இல்ல. இது தேங்காய் பால். தேங்காய் பால் பொடி போட்டுட்டு கிண்டுனாங்க. தேங்காய் பாலுன்னா நம்ம அரைச்சு பிழிஞ்சு எடுக்கலாம். இது நிஜமா தேங்காய் பால். ஓகே. இவ இங்க வந்துட்டு என்கிட்ட சொல்ல எனக்கு இந்த சாம்பார் கொள்ளாது. பிக் பாஸ் வீட்டுல சாம்பார் கொடுது. நிஜம் அது என்னன்னு தெரியல. நம்ம தெரியுமா எல்லா பொருளும் இருக்கு. நம்ம சாப்பிடாது. உப்புமா சாப்பிடாது. இவோ சாப்பிடாது. இவ அண்ணா சாப்பிடாது. நான் ஸ்கூல்ல போகும்போது பாக்ஸ் நான் சொன்னேன்ல பிக் பாஸ் வீட்ல போய் உப்புமா சாப்பிட்டா. அப்போ என் அம்மா சொல்லு நீ பாரு பிக் பாஸ்ல அந்த வீட்டுல உப்புமாவு காப்பி குடிக்குது. அன்சிலி வர அம்மா 5 வரும்போது நீ எப்பவும் காப்பியும் போட்டு உப்புமாவும் வச்சு குடு. ஏன்னா பிளாக் காஃபி குடிக்கிற, உப்புமா சாப்பிடுற. இங்க வரும்போது வச்சு தருவாளா? அவ குடிக்க அங்க கிடைக்கிறது தானே சாப்பிட முடியும். நம்ம இங்கன்னா என்ன வேணா போய் வாங்கி சாப்பிடலாம் இல்ல.
இல்ல ஆமால. இங்கெல்லாம் நல்ல ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறேன், ஆனா அவங்க அது வேண்டாம். அது வேண்டாம். அந்த நான் இப்போ சாம்பார் எனக்கு சொல்றேன். வேண்டாம். எனக்கு இப்போ பிக் பாஸ் வீட்ல சாப்பிட்டா ஃபுட்டு தான் பிடிக்கும். ஆ, ஆமா நிஜமா சொல்றேன். எனக்கு சாம்பார் ஆனா இது வரைக்கும் அது சமைச்சிட்டு வெளியில வந்து சமைச்சிட்டு கூட அந்த வீட்டுக்குள்ள சாப்பிட்டா அந்த டேஸ்ட் கிடைக்கல. யாரு பண்ண அந்த சாம்பார்? நான் பண்ணியிருக்கேன், எல்லாரும் ஆனா பண்ணியிருக்கேன். அந்த சாம்பார் டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. ஆமா அது எனக்கு விரல வெளியில வந்து எவ்வளோ சமைச்சு நான் பார்த்துட்டு வரல. இவ என்கிட்ட சொல்லி எனக்கு இந்த சாம்பார் கொள்ளாது, நீ வச்ச சாம்பார் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிக் பாஸ் அது சாம்பார் ஏதோ அது நிஜமா சொல்றேன். நான் வந்து அது ஒரு ஷோ தான். ஆனா ஷோ ஓகே அப்படி பார்த்து நம்ம விடலாம். ஆனா எனக்கு ஏதோ இமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த ஷோ. பிக் பாஸோட சத்தம், அவரோட வாய்ஸ். அது என்னன்னா சில டைம் பிக் பாஸ் ஏதோ நம்ம கசின் வீட்டுக்கெல்லாம் போகிறோம், பிக் பாஸ் வீட்டுக்கு கொஞ்சம் போக முடிஞ்சால் நல்லா இருக்கும். அந்த கிச்சனில் அந்த ஊஞ்சலில் போய் உட்காந்துட்டு அந்த வெளியில எல்லாம் கொஞ்சம் உட்காந்து அது ஏதோ வேணும்னு தோணுது. நான் முடியாது. அந்த வீடு மிஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படிலாம் இல்ல. வீட்டுக்குள்ள வெளியில மிஸ் வெளியில பண்ணல. நான் எதுவும் மிஸ் பண்ணலாம். நான் ஹாப்பியாக இருந்தேன் உள்ள. ஹாப்பியா தான். அப்ப இந்த சீசன் போறீங்களா திருப்பியும்? கூப்பிட்டா மேபி நான் போகும். தனி தில்லு தாங்க. கூப்பிட்டா திருப்பியும் போகும். என்ன தெரியுமா ஒண்ணு வந்து சரி, பிக் பாஸ்க்கு அப்புறம் லைஃப் மாறி இருக்கா? மாறி இருக்கேன். என்ன மாறி இருக்கு? நான் ஹாப்பியா வீடு இருக்கு. வீடு வாங்கி. ஓகே. நான் ஹாப்பியா இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயம் நாங்க பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அது வெளியில வந்த பிறகு உங்க லைஃப்ல என்ன மிகப்பெரிய மாற்றம்னா வீடு வாங்கியிருக்கீங்க. அதை தவிர ஆமா இது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு எனக்கு என்னன்னா நான் ஒண்ணு சாதிக்கணும்னா நான் வந்து ஹாப்பியா இருக்கணும். அது ஒரு மெயின் விஷயம் தான். நான் நல்லா இருக்கணும். நான் பிக் பாஸ் விட்டு நல்லா இருக்கு. ஸோ நான் சாதிப்பேன் எல்லாமே. ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. நிம்மதியா அங்க இருக்கு. ஹாப்பியா இருந்தா நாங்க இங்க சங்கடமா அழுதுட்டு அது அப்படிதான். கேம் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான். அதை பார்த்தா அவ்வளோதான் விட்டுறணும். இவங்க இப்ப அழுதுன்னு சொல்ல ஓகே அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா அது ஒரு ஷோ. சரி, அது ஒரு ஷோ. நீங்க இப்ப வந்துட்டீங்க, ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றீங்களே. லவ் பண்றீங்களா? இப்போவா லவ் இருக்கு. இருக்கு. ஓ, லவ் உள்ள இருக்கு. லவ் உள்ள இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லவ் யார் மேலனா இருக்கா இப்போ? இப்போதைக்கு இல்ல. இல்ல நிஜமா இல்ல. நம்ம பார்த்து அது ரொம்ப நம்ம வந்து எப்போ என்னன்னா ஒரு விஷயம் பிடிச்சேன்னா நம்ம வந்து ஏதோ அடிபட்டிருக்க, இனி அந்த அடியெல்லாம் பட முடியாது. அதனால ரொம்ப தெளிவா இருக்க. அதனால இப்போ பிடிச்சவங்களா இருந்தா நான் சொன்னேன் டைம் கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ரொம்ப மென்டலி இமோஷ்னலி நான் வந்து ரொம்ப அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னையே நான் தூக்கி கொடுப்பா. அது திருப்பி எனக்கு பெயினா வரேன்னா எனக்கு தெம்பு இல்லப்பா வாங்க. இன்னும் சத்தியமா எனக்கு நீ பெயினுக்கெல்லாம் தெம்பு இல்லை. எனக்கு அம்மா வச்சுட்டு நான் வேற இந்த கேள்வி கேட்கறேன். இல்ல அது நான் சொன்னேன் அவங்க கிட்ட பேசுவேன். அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு அதுக்கான தெம்பெல்லாம் இல்லை இனி. அதனால நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நான் கேட்கணுமா? நான் கேட்கல. கேளுங்க. இல்ல விஷால நான் இன்டர்வியூ பண்ணும் பொழுது நான் ஒரு ஒன்னு கேட்டேன். லைக் நான் காமனா தான் கேட்டேன். ஏன்னா நான் பிக் பாஸ்ல பார்த்து வச்சு நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கு. ஸோ வாட் இஸ் ஆன்ஷி? நீங்க எதுக்கு அவனை சுறுசுறுன்னு உருட்டி கேட்டேன். எனக்கு அன்னைக்கு உங்க மேல கோவம் வந்துருச்சு. ஆமா நிஜமா. சரி, அது ஒரு ரிவ்யூவர். நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்க கேட்டேன். இப்போ அன்ஷியை கேட்டேன். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து வாட் இஸ் அன்ஷி டு யூனும் போது இப்போதைக்கு வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எங்கள் ஒருத்தருக்கு மேலே அந்த மரியாதை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஹவு இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் விஷால் இப்போ? அதே தான். ரொம்ப எங்களுக்குள்ள அந்த மரியாதை ரொம்ப இருக்குது. அந்த இப்போ நான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன். அவர் ஒரு பொண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது ரொம்ப எனக்கு தர. அது இப்போ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா என் ஹவுஸ் வார்மிங்கெல்லாம் அவர் வந்திருந்தா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவர்கிட்ட பேசலாம். அவர் ஏதாவது சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது நல்லா இருக்கு. அழகா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா இப்போதைக்கு ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்? பிகாஸ் நீங்க சொன்னீங்க வெரி ட்ரூ. தட் இஸ் நம்ம ஒரு விஷயத்துல அடிபட்ட பிறகு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ரிலேஷன்ஷிப்கே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அன்ஷி பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் டு யூன்னு நினைக்கிறீங்க? நான் பொதுவாக கேட்குற கேள்வியா? ஒருத்தர் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமா? இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஜஸ்ட் பி யோர் செல்ஃப், என்னோட கேர் நிறைய இருக்கும், நீ கேர் கொடுன்றது சில பேர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரணும், இன் ரிட்டர்ன் வரணும்.
ஆனா ஒரு சிலர்னா யூ ஜஸ்ட் பி லைக் தட், நான் மட்டும் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னும் இருப்பாங்க. வாட் இஸ் உங்களோட புரிதல் என்ன ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும்? எனக்கு லவ் வேணும். வேணும். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் போய் நோண்டிட்டு இருப்பேன். எனக்கு லவ் வேணும். நான் என்னன்னா இங்க கூட வீட்ல கூட ஆனாலும் நான் வந்து சின்ன சின்ன அண்ணா அம்மா விஷயத்துல கூட நான் உங்களுக்கு பையனை தானே பிடிக்கும் அப்படி சொல்ற ஒரு பொண்ணு தானா, ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். அப்போ எனக்குன்னு ஒருத்தர் இருந்தா எப்படிதான் இருக்கும். எனக்கு லவ் வேணும். நான் அதை டிசர்வ் பண்றேன்னு நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு அது வேணும். உண்மையா இருக்கணும். அது ஒரு மெயின் விஷயம். இப்போ எப்போ வந்து நம்ம எங்க போனாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அழுகையா இருந்தாலும் சிரிச்சாலும் இல்ல என்னதான் நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணும், நம்ம ஓடி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பேன். வீட்டுக்கு வரணும், இந்த வீட்ல ஒரு நிம்மதி அது இருக்கு. நிம்மதி. அதுதான் என்னோட வரப்போறவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு அது அப்படி இருக்கணும். என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னவா நடந்தாலும் நான் ஓடி அவர்கிட்ட போகணும். அது அங்க நிம்மதி இருக்கணும். அவர்கிட்ட அது எனக்கு இருக்கணும். அவர் இப்போ நைட்டு வெளியில போனாலும் அவர் என்ன பண்ணாலும் நான் நிம்மதியா தூங்கவும் முடியணும். அதுதான் சபாஷ். ஓகே, அதுல தான் love இருக்கு. அதுல லவ் இருக்கு. அதுல இருக்கு. அதாவது ஒரு எங்க இருந்தாலும் ஓகே, யூ ஷுட் நாட் சஸ்பெக்ட் ஒரு சந்தேகம் எதுவும் இல்லாம ஓகே நானும் அவர் கூட நம்பிக்கை நிம்மதியா இருக்கணும். அவரும் அதே மாதிரி என்னால அவரும் நிம்மதியா இருக்கணும். இப்ப நான் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் அந்த ஹோம் மாதிரின்னு நான் சொல்லும் போது அவருக்கும் நான் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். அதுதான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும். எதா இருந்தாலும் ஓப்பனா பேசணும். நம்ம எதுக்கு மனசுல எனக்கெல்லாம் மூஞ்சில வந்துடும். கோவம் வந்தாலும் ஏதோ பிடிக்காட்டி எல்லாமே மூஞ்சில வந்துடும். அதனால எனக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் அவருக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க நினைக்கிறாளே அப்படின்னு. அப்படி ஒரு விஷயம். சரி, அம்மா கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு லவ் மேரேஜ் ஓகேவா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அப்படி இல்லை, அவருக்கு யாரை பிடிச்சாலும் ஓகே தான். நீங்க என்ன லவ்வா அரேஞ்ச்டா எப்படி ஐடியா இருக்கா? அரேஞ்ச் கண்டிப்பா இருக்காது. அது எப்படி இருக்கும்? தெரியாத ஒருத்தர் ஏன் இருக்க முடியாது? எனக்கு அது அன்ஷு இது வரைக்கும் லவ் பண்ணல, அப்ப அரேஞ்சும் சான்ஸ் இருக்குல்ல. இல்ல டைம் இருக்கே நம்மளுக்கு லவ் பண்றதுக்கு. நம்ம என்ன அப்ப வயசாயி டைம் வடிகட்டியா இல்லை, நடக்குது. இவருக்கு பிடிச்சவங்கள திரைக்கு இப்படி இல்ல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் அந்த விஷயத்துல. அதனால எனக்கு போய் குதிச்சதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு வரல. இனிமே எனக்கு Time 28 வயசாச்சு. நான் எனக்கு என்னெல்லாம் முடியாது. ஆ, நம்ம தெரியாத வயசுல எதுவும் இது பண்ணாம அது ஓகே, நம்மளுக்கு தப்பு நடக்கும் தான். ஆனா இனி அப்படி கிடையாது. நம்ம வந்து ரொம்ப சீரியஸா லைஃப் பாக்குறோம். ரொம்ப நல்லதா இருக்கு. அவன் நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் வேணும். எனக்கும் டைம் இல்லை. இவளுக்கு மாப்பிள்ளைய திரைக்கு ஊரா சுற்றுறதுக்கு. ஓ, அப்படி நான் பயந்துட்டேன். நானும் வச்சு அவங்களுக்கு மேரேஜுக்கு டைம் அம்மா எனக்கு அதனால வேண்டாம். உங்க பொண்ணு எது இருந்தாலும் ஓகே தான். ஓகே. ஓகே தான். ஆனா அவளை நல்லா பாத்துக்கணும். அது மட்டும் போதும். அம்மம்மா சொன்ன மாதிரி. எங்களுக்கு பணம் சொத்து சுகம் அதொன்றும் இல்லை. அவள் நல்லா ஹாப்பியாக இப்போ எப்படி இருக்க சிரிச்சுக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும். எதாவது கஞ்சியாக இருந்தாலும் குழப்பம் இல்லை. சரி, இவ்ளோ எனக்கு கஞ்சி பிரச்சனை இருக்கு. பழங்கஞ்சி இருந்தால் அந்த கஞ்சியோட சம்மந்தி வச்சிடலாம். ஆ, அது பிரச்சனை okay. இல்லை. பழங்கஞ்சி உப்பு அதுதான் இல்ல காசு பணம் அதொன்னும் இல்லைன்னா இல்லை. அழகு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நல்ல மனசு இருக்கணும். எனக்கு என்னன்னா நான் வந்து ரொம்ப கோவம் எனக்கு வருவா, எல்லாம் அழுக வருவா, எல்லாம் வரும். ஆனா அது வரணும்னா அப்படி எனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அது வரும். அது அப்படி கோவம் வரும். ஆமா. கோவம் எல்லாம் வரும். அதுதான் எனக்கு அப்படி பிடிக்கிறவங்க கிட்டதான் அதோட எக்ஸ்ட்ரீம் எல்லாம் வரும். அந்த மாதிரி எனக்கு வேணும். நான் நடிக்க கூடாது அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு வரும் வரும் வரும். வந்திருக்கா? வரும் 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 அப்படின்றீங்க. பஸ் ஏறி இருக்கும். வந்துரும் அப்படின்றீங்க. பட் இன்னொரு ஒரு கேள்வியை நான் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சின்ஸ் அம்மா ஹஸ் ஆல்சோ கான் த்ரூ தட். இப்போ நிறைய விஷயம் சட்டுன்னு டிவோர்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம்லமா. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம யாரோ தெரியாத ஒருத்தரை கட்டிக்கிறதுக்கு அவர் கூட இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு நம்ம கல்யாணம் பண்ணால் ஐ திங்க் இந்த மனுஷன் எப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ லாங் டேர்ம்னும் போது நிறைய பேர் தப்பாகவும் புரிதல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரெண்டு பேருமே தனித்தனியாக பதில் சொல்லுங்கள் இது. ஏன்னா நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் இது தாண்டியும் சில விஷயங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். நான் சொல்கிறேன், லவ் மேரேஜ் தான் நல்லது. லவ் மேரேஜ் தான் நல்லது. ஓகே. உங்களது அரேஞ்ச்டு?
ஆஹா, arrange love இல்ல, தான். தெரிஞ்சு. என் அப்பாவோட முறப்பையன் தான். முறப்பையன் Okay. சிஸ்டரோட பையன். ஏன் லவ் மேரேஜ் தான் நல்லதுன்றீங்க? அது தெரிஞ்சுக்கோல. இப்போ நல்ல ஓப்பனா எல்லாம் பேசி பழகிடலாம். நல்ல பழகி அதனால அவங்களுக்கு அதுதான் இப்போத்த இதுல அதுதான் இனி நல்ல மேரேஜ் generation. இருக்குமா தெரியல, போக போக ஐயோ நான்லாம் மேரேஜ் பண்ணிடுப்பா 1997 ஓகே. இப்போ 2000 கிட்ஸ் தான் வர மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் ஓல்ட் இல்ல. அதனால பண்ணிடுவீங்களா? நான் கல்யாணம் பண்ணுவோம். எனக்கு கல்யாணம் தாலி அத சிந்தூர் அதெல்லாம் சோ எக்ஸ்க்ளூசிவ் பிஹைண்ட் உட்ஸ் தான் அப்படின்னு ஏ, ஆமா ஆமா ஆமா. சோ நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா செட் லவ் மேரேஜ், உங்களை பொறுத்த லவ் வரைக்கும் மேரேஜ். ஏன்னா நம்ம வந்து லவ் பண்ணும் இப்ப நம்ம தெரியாதவங்க இப்போ இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. யாரையும் நம்ப சொல்றீங்க லவ் முடியாது. மேரேஜ் கூட நம்ம பண்ண பிறகு நடக்கலாம். இப்படி இருந்த ஒரு அதுதான் முகம் நானும் சொல்ல இப்படி வந்தேன். மாறுச்சுன்னா அதுதான் சொல்ல வந்தேன். அது இப்ப இருக்கிற உலகத்துல யாரையும் நம்ப முடியாது. யாரை இப்போ என் கூட இருக்கு க்ளோஸா இருக்கிற கூட நிஜம்தா இல்ல நம்ப முடியாது. I accept. ஏன்னா இப்போ நான் ஒன்றும் மனசுல நினைச்சு அதை மேபி அதுல கள்ளம் இருக்காது, பொய் இருக்காது. அவங்க அப்படி நினைக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். அதனால கொஞ்சம் பழகினாச்சு புரியல இவர் என்ன மாதிரி இருக்குன்னு. அதனால அதுதான் நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப யோசிங்க, டைம் எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ்னு ஒரு விஷயம், மேரேஜை வச்சு விளையாடாது. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அதோட அந்த ஒரு ரொம்ப அது புனிதமான ஒரு விஷயம், அது தெரியல எனக்கு தெரிஞ்சு. இப்போ யாருக்குமே யார் மேலே உண்மையான அன்பில்லை, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் உலகம். அதனால இந்த மேரேஜ்னு மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அடுத்து அதுதான் அது என்னோட உயிர், அவரோட உயிர், நான் அப்படி இருக்கும். அதனால அது ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய விஷயம். விளையாட்டு கிடையாதுப்பா, விளையாட்டு கிடையாது. இன்னொன்று வந்து என்ன, நடிக்காதீங்க. இப்போ நீங்களும் நானும் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல அது வேற கல்யாணம் அப்படின்னு இருக்குன்னா நடிக்காதீங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா இந்த பையன் வேணும்னுக்காக நடிக்காதா. நீ கெட்டவன்னா கெட்டவனானே இருப்பா, அதுல நல்லவன்னு பேர் வாங்கிட்டு அப்புறம் கெட்டவனாவாதா. நீ கெட்டவன்னா கெட்டவனா இரு. கெட்டவங்கிட்ட ஏதாவது நல்ல குணம் இருந்தா அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சா நடக்கட்டும், இல்லைன்னா அந்த பையனுக்கு பிடிச்சா நடக்கட்டும். இது இந்த உலகம் அப்படி கிடையாது. நான் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆட்களா அப்படி நடக்கிறவங்க இருக்கு. ஸோ கெட்டவன்னா கெட்டவனாவே இரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு நான் சோ சொல்லுவேன். உங்க ஐடியா எப்போ? லைக் எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை, பட் ஐ அம் டேக்கிங் மை டைம். கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும். என்னன்னா நான் இப்போ என்ன பிளான்ஸ் இருக்கு அன்ஷுக்கு? எனக்கு இந்த வீடு இப்போ விஷயம் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இப்போ வீடு அம்மா அது நான் அவங்கள அது கமிட்மெண்ட் இல்லை, அது என்னோட லைஃப்பில் அது பெரிய விஷயம். அவங்கள நல்லதாக பார்த்துக்கணும், அது ஒரு விஷயம். அதுக்கடையில் இந்த வீடு வந்துட்டு ஆக்சுவலி பெரிய ஒரு கமிட்மெண்ட். அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிம்மதியாயிட்டு இப்போ ஒரு பரபரப்பாக இருப்போம் லைஃப். இப்போ ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது, படப்படப்படான்னு இருக்குது. என்ன பண்ணணும் ஒரு டென்ஷனாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக இதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல. நான் சொன்னல இஎம்ஐ அதெல்லாம் நம்மளை முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னொருத்தர் மேலே அதை போட பிடிக்காது. நான் ஒரு பாரம் எடுத்தேன்னா நான் முடிச்சுக்கிறேன். நான் என்ன பாரத்தை மட்டும் சுமந்தா போதும், என்னோட பாரங்களா அவரை சுமக்க கூடாதுன்னு இருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறமா யாருப்பா அந்த கணவர், இப்படி ஒரு மனைவியாக அது அப்படி பழகிருச்சு. சரி, ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், அம்மாக்கு அழகான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி அம்மாக்கு இன்னும் நான் ஒரு விஷயம் செய்யணும், திஸ் இஸ் ஸ்டில் பெண்டிங் ஃபார் அம்மா அப்படின்னா என்னது? எனக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து நான் ரொம்ப பண்ணணும்னு நினைச்சது இதுதான். அது நடந்துருச்சு. 1 month கூட ஆகல, அதுக்குள்ள நான் அடுத்த என்ன இவங்களுக்கு கொடுக்கணும் யோசிக்கலையே. எல்லாம் தந்துடுச்சு, தந்துடுச்சு, எல்லாம் மறைஞ்சிடுச்சு. எனக்கு ஹாப்பி ஹாப்பி, அவ்வளவுதான். இனி எதுவுமே ஒரு நல்ல மருமகனை கொடுக்கலாம். மருமகனை கொடுக்கலாம். நான் அந்த டாபிக்கை முடிக்கலன்னா நீயே ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வராதீங்க, நான் அப்ப திருப்பி நான் ரோல் ஆன் பண்ணுங்கப்பா. வேணாம், நான் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணிட்டு ஓடுங்க. மருமக என்னமா சொன்னீங்க? மருமகன் இல்ல மகன். ஏன்னா அது எனக்கும் வேணும் அவங்களுக்கும் வேணும். அம்மா இந்த டயலாக் எல்லாம் சொல்லுவாங்கம்மா, மகன்மோ அவங்க மருமகனா இருக்க சான்ஸும் இருக்குதுல்ல. அவசரப்பட்ட டயலாக் விட்டுறேன். பொறுத்து இருக்கும் அவங்களுக்கு இவங்க எப்படி இருக்கணும்னு, அது கரெக்டா. இவங்கள பொறுத்து இருக்கும், அவங்க எப்படி 2 சைடும் இருக்கும். அல்ல ஒருத்தவங்க மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. எச்சச்ச கச்சச்ச மாதிரி நீ ஸ்டோரி சொல்ற. இங்க வாங்க. அவங்களே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மருமக வருவாங்க இல்லையா? வரணும் இல்ல கல்யாண வயசு ஆச்சு. அப்ப முடிவு எடுக்கலாம்ல. நான் சொன்னேன்ல இதெல்லாம் லவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அது முடிவு எடுக்கலாம்.
இல்ல ஐ மீன் உள்ள போயிட்டு இருக்கு. உள்ள கொதிக்கிறல அவ்வளோ வெளியில வரல, நான் அதை அணைச்சு வச்சிருக்கேன். வெளியில எங்க வரல, உங்களுக்கு வரல? இல்ல அது இப்ப வர வேண்டாம், டைம் இருக்கு, நம்மளுக்கு டைம் இருக்கு. இனி எப்போ டைம் அம்மா? எப்போ டைம்? எல்லாரும் வளைஞ்சு சுத்தி அடிக்கிற மாதிரி டைம் இருக்கு, டைம் இருக்கு, பாத்துக்கலாம். சரி, நடக்கும் போது சொல்லுங்க சரியா? கண்டிப்பா சொல்லுவேன். உங்களை நான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பந்தியிலே உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பா, நீங்க எல்லாம் வந்து சாப்பாடுக்கு தான் என்ன கூப்பிடுவேன். அது ரொம்ப நல்லது இல்ல. உங்க வீட்டுக்காரோட நான் இன்டர்வியூ கூட எடுப்பேன்ல, எடுத்துக்கோங்க. ஆமா அப்படிதான் தமிழ்ல சொல்லும். இல்ல இல்ல இப்போதைக்கு இல்ல. இப்போ உள்ள இருந்த லவ் யார் மேல இருக்கு? என் மேல. அதனாலதானே நான் டைம் எடுக்கிறேன். நம்ம வந்து மருமகனை பத்தி பேசிட்டு டைம் அவர் வரணும் இல்ல, அது வரைக்கும் நான் அவர் இன்னும் வரலையா? ഏതമ്മി? ഇല്ല അതിന്റെ ബൊമ്മയുടെ പേരുന്നു லவ் யாருக்கிட்ட? லபூபா கிட்ட லவ் இருக்கா? லபூபா தெரியுமா? லபூபா பொம்மா பொம்மை தெரியாது. நீங்களே இப்ப பொம்மை கதை ஓட்டிட்டு இருக்கீங்க, தெரியல. லவ் உள்ள இருக்கா, ஆனா யாருன்னு தெரியலையா? ஆனா அந்த நபரை பாத்துட்டீங்க. தெரியலையே, அவரா அவர்னு, அவரா அவள், இவர்தான் அவர்னு தெரியல. அதேதான் இவர்தான். இவர் யாருன்றது எங்களுக்கும் தெரியுது, தெரியல நானும் கேட்டுட்டு இருக்கு யாரா. ஓகே, this is tea time. ஓகே ஃபைன், பட் thank you அன்ஷு, always thank you. ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு உங்க கூட. காலையில இருந்து கூட இருந்தேன். ஆனா நான் உங்களை ஆக்சுவலி விஷாலோட இன்டர்வியூல தான் பார்த்துருக்கேன். அப்பதான் எனக்கு உங்க மேல கோவம் வந்துருச்சு. ஆனா ஓகே, அது உங்களோட ஜாப். அந்த அவரை நான் கேள்வி கேட்டேன், இந்த இவருக்கு ஏன் கோபம் அது வருது? உங்க கேள்வி கொஞ்சம் எனக்கு குத்திச்சு, அதனால அது ஓகே, அது உள்ள குத்திடுச்சோ. ஆனா ஓகே, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னும் பண்றோம்டா, நிறைய விஷயம் பண்றோம். நாங்க அடுத்தது ஒரு ஷோலாம் பிளான் பண்ணிருக்கோம், அந்த ஷோவும் பண்றோம் அம்மா வச்சு. என்ன டன். பட் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்றேன். சூப்பர் அன்ஷு, இதே போல எப்பவுமே இருங்க, ஜாலியா வைபா. அதாவது திஸ் இஸ் வாட் ஷீ இஸ்ன்றது ஆஃப் கேம்ல நாங்கள் நிறைய விஷயம் எனக்கு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ் அண்ட் நிறைய விஷயம், முக்கியமாக உங்களுக்கு அண்ட் உம்மம்மா அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அன்ஷு. தேங்க்யூங்க. Behind with Celebrity Home Tour. Title sponsor Lexco Holidays. Travel beyond boundaries.